Hi, I'm Shankari, Sanmitha Fashions VENGAIVASAL சென்னை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷோல்டர் ஃபால் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஷோல்டர் ஃபால்ங்கிறது வந்து காமனா நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் தான். நிறைய பேருக்கு வந்து ஏன் ஷோல்டர் ஃபால் ஆகுதுன்னே தெரியாம நம்ம வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுருவோம். ஒரு தடவையும் ஒரு இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணுவோம். ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதை ஃபர்ஸ்டே வந்து நம்ம ஒரு கட்டிங்லேயே வந்து சரி பண்ணிடணும். அப்படி கட்டிங்ல எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஷோல்டர் ஃபால் ஆகாம பண்ணணும்ன்றதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ கட்டிங்லயே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா 99% வந்து நம்ம சரி பண்ணிடலாம் நம்மளோட ஷோல்டர் ஃபால. வாங்க என்னென்னலாம் நம்ம வந்து கட்டிங்ல பார்க்கணும் அப்படின்னா அப்பெக்ஸ் பாயிண்ட், ஆம்கோல், ஷோல்டரு, யோக்கு, இந்த 4 பாயிண்டையுமே நம்ம கட் பண்ணும் போதே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷோல்டர் ஃபால் வராது. அதை எப்படி நம்ம செக் பண்றது அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட். இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்ல வந்து 2 விஷயம் இருக்குங்க. 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட வந்து பாயிண்ட் பண்ணணும். அதுக்கடுத்து அது எங்க முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு 13 வருது, பாயிண்ட் வந்து 10 வருது. அதாவது இங்க இருந்து நீங்க மெஷர் பண்றது 10 வருது, அது முடியிற இடம் வந்து 13 வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையுமே நீங்க கரெக்டா மெஷர் பண்ணி வச்சுக்கணும். இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10.25 வரும், 13 வரும். சோ இது மாறும். இந்த மெஷர்மெண்ட் வந்து ஒருத்தங்களுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்டா எல்லாருக்குமே 10.25 அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஸ்டாண்டர்டா நம்ம வச்சிடவே கூடாது. என்ன அவங்களுக்கு வருதோ அதை நம்ம கரெக்டா வைக்கணும். சரி, ஓகே, இதுல என்ன நம்ம பார்க்கணும்? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னா, இதுல வந்து நீங்க இப்போ இந்த 10, 13 அப்படின்றது வந்திருக்கு இல்லையா, பாயிண்ட் லென்த் ரெண்டையுமே நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ணி அதிகமா எடுக்கிறீங்க. இப்ப 13ன்றத வந்து நீங்க 13.25 இல்ல 14 அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் பிளவுஸ் வந்து இந்த ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட ஃப்ரண்ட் வந்து ஃபுல்லாவே பேக் சைட்ல போயிடும். கரெக்டா ஷோல்டர்ல அலைன் ஆகாம பேக் சைட்ல போயிடும். அதே இது பாத்தீங்கன்னா உங்களோட பஸ்ட் சைஸை விட கம்மியா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேக் பேட்டர்ன் வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும். அதுவும் உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆகாது. சோ நீங்க 1/4 இன்ச் டிஃபரன்ஸ் வச்சீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? சோ இதை நீங்க கண்டிப்பா கவனிச்சுக்கோங்க. செகண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆம்கோல். ஆம்கோல்ன்றது வந்து நம்ம பொதுவா எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி வரும் இல்லைங்களா? சோ 5.5 அந்த மாதிரி 7, 8 வரைக்கும் கூட வரும். அந்த ரவுண்ட் வந்து 8 வரைக்கும் கூட வரும். அது அவங்களுக்கு என்ன வந்திருக்கோ அதை டிவைடட் பை 2 போட்டுதான் நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்ட் எடுப்போம். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ ஆம்கோல் ரவுண்டும் வந்து நீங்க கரெக்டா போடணும். ஓகேங்களா? இந்த ஆம்கோல் ரவுண்டும் வந்து ஷேப் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வராது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர். ஷோல்டர்ல என்னப்பா இருக்கு அப்படின்னா, ஷோல்டர்ல தாங்க மெயின் விஷயமே இருக்கு. நம்ம ஷோல்டர்ல வந்து எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுதோ அதை கரெக்டா வைக்கணும். நீங்க ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வந்து வரும். இதே இது ஷோல்டர்ல இல்லாம கொஞ்சம் உள்ள வச்சுட்டீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கும். பிளவுஸ் போடும்போது ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கும். சோ ஷோல்டர் வந்து உங்களுக்கு 16 வருது அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா அந்த மெஷர்மெண்ட்டை வைங்க. 16/2 போடுவோம் இல்லையா நம்ம. சோ அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்க பேட்டர்ன் போடுங்க. ஓகேங்களா? சோ கொஞ்சம் கூட அதிகமோ கம்மியோ பண்ண வேணாம். 1/4 இன்ச்னாலும் நீங்க அதை கரெக்டா வைங்க. 1/4 இன்ச் தானே அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணாதீங்க. சோ ஷோல்டரையும் நீங்க செக் பண்ணணும். அகைன் நம்ம பார்க்க வேண்டியது யோக். யோக்ல என்னப்பா இருக்கு அப்படின்னா, யோக்ல தாங்க மெயின் விஷயமே இருக்கு. இந்த ஷேப் தாங்க மெயின். நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த யோக் வந்து இந்த ஷேப்பே எடுக்க மாட்டோம். நம்ம இந்த ஷேப் இருந்தாதான் நம்ம ஃப்ரண்ட் என்ன பண்ணுவோம், ஃப்ரண்டோட ஷேப் எப்படி வரும், இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுப்போம். சோ இந்த ஷேப்பை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தான் இந்த ஷேப் நம்ம வந்து எடுக்கிறோம். சோ இந்த ஷேப்பும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு அலைன்ட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகும். இப்ப இந்த பிளவுஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அப்பெக்ஸ் லென்த் தாங்க. அப்பெக்ஸ் லென்த் வந்து இந்த இடத்துல முடியுது எனக்கு. ஆனா ஒரு 1/4 இன்ச் முன்னாடியே பினிஷ் பண்ணிட்டோம். அதனால என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு 1/4 இன்ச் ஃப்ரண்ட்ல வந்துருச்சு பிளவுஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த யோக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஷேப்பே இல்ல, தெரியுதா உங்களுக்கு? ஸ்ட்ரைட் லைன்ல நான் ஸ்டிச் பண்ணிருக்கேன். சோ இப்படி இருக்கிறதுனாலதான் இந்த பிளவுஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் தெரியுதா உங்களுக்கு? சோ இந்த இடம் இப்படி வருது இல்லையா, இந்த மாதிரி நம்ம ஷேப் கொடுக்கணும். இந்த கொடுக்காததுனால நம்மளுக்கு இந்த இடம் ஷோல்டர் ஃபால் தான் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து
ஆம்கோல். இந்த ஆம்கோல் இருக்குது இல்லையா, அந்த ஆம்கோல்ல இந்த ஜாயிண்ட் பண்ற ஏரியா வந்து கண்டிப்பா இந்த பிளஸ் சிம்பிள் வரணும். அப்படி வரல அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொஞ்சம் முன்ன பின்ன ஸ்டிச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க போடாதீங்க, ஸ்டிச் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் வந்து ஆகும். அதுக்கு அடுத்து நம்ம மெயினா வந்து ஷோல்டர்ல இன்னொன்னு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளோட நெக் டெப்த்துங்க. இந்த நெக் டெப்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எப்படின்றத நான் உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நம்ம பேசிக்கா ஒரு பேட்டர்ன் எப்படி போடுவோம், சோ ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு எடுத்த உடனே நம்ம என்ன எடுப்போம், ஷோல்டர் மெஷர்மெண்ட் வைக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணிடுவோமா, மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட நெக் டெப்த் எடுப்போமா. இந்த நெக் டெப்த் வந்து எப்படி எடுக்கிறதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், 2.5 3 2.25 அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வைக்கிறோன்னே தெரியாம நிறைய பேர் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம். அதனாலதான் நிறைய பேருக்கு ஷோல்டர் ஃபால் வருது. இந்த இடத்தாலதான் நிறைய ஷோல்டர் ஃபால் வந்து வரும். இதை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் இருக்குது இல்லையா, 36 32 34 40 அந்த மாதிரி வரும் இல்லையா நம்மளுக்கு, அதை டிவைடட் பை 12 போடுங்க. அந்த டிவைடட் பை 12 போட்டு உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை தான் நீங்க இந்த இடத்துல வைக்கணும். ஓகேங்களா. சோ அப்படி நீங்க வச்சீங்க அப்படின்னா இப்போ இங்க வந்து இந்த ஃபார்முலா பண்ணி அப்ளை பண்ணி அதுல இப்ப உங்களுக்கு 3 இன்ச்சஸ் வந்திருக்குன்னா நீங்க 3 இன்ச்சஸ் வைங்க, 2.25 வருதுன்னா 2.25 வைங்க. இது எல்லாமே சீம் அலவன்சஸ் இன்க்ளூடட் தான். நீங்க எக்ஸ்ட்ரா நான் சீம் அலவன்சஸ் கொடுக்குறேன் அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஷோல்டர் ஃபால் வந்து வரும். சோ இப்போ இந்த இடத்த நீங்க சரி பண்ணிட்டீங்க, உங்களோட ஷோல்டரையும் நீங்க சரி பண்ணிட்டீங்க, உங்க ஆம்கோல் லைனையும் நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 99% வந்து உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வராது. ஓகேங்களா. சோ இது எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம். இப்போ இது போக யோக்கையும் நீங்க பார்க்கணும், யோக் லைனையும் நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஷோல்டர் ஃபால் இல்லாத ஒரு பிளவுஸ் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டிச்சிங் பண்ண பிளவுஸை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் வந்து நான் சொல்றேன். தேங்க்யூ.